நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சேமியா இட்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து ரெண்டும் நல்லா வறுத்துக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த கப்பில் 1.5 கப்பு சேமியா, இதையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. அதோட 1/2 கப்பு ரவை இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கேரட்டு, மல்லி, கருவேப்பிலை. வெங்காயத்தோட இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போது மாவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். அந்த வெங்காயம், கேரட்டு, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தயிர் 1 கப்பு தயிர், இதில் சேமியா அளந்ததில் 1 கப்பு தயிர், புளிப்பு இல்லாத தயிராக ஊற்றிக்கணும். அதில் 3/4 கப்பு தண்ணி, இது தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறணும். அது நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினோன்னா இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இது கொஞ்சம் அப்படியே கெட்டியாக தான் இருக்கணும். நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி வெந்துட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆறட்டும். இட்லி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையால் எடுத்தாலே அழகாக வந்துடும். ஆற விட்டு எப்பொழுதுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் சேமியா வச்சு ஒரு இட்லி செஞ்சுருக்கேன். இது அதோட தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படி உடஞ்சி நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். இட்லி கல்லாக இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.